ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட் எபிசோட் 3. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம சாமுயி ஒரு ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்போ ஒரு ஹீரோவும் வராரு. அவங்க காருக்குள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உள்ள ஒருத்தர் கேட்குறாரு, யார் அது அப்படின்னு கேட்குறப்போ, அவங்கள உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த பொண்ணும் கேட்குறாங்க. அவங்க தான் டோராமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த ஹீரோ சொல்ல, நிஜமாவே தெரியாதா? டோராமி மூவி நீங்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. சொல்கிறாங்க, போன மாதம் நெட்ஃப்ளிக்ஸில் இவங்க தான் இருந்தாங்க, நீ பார்க்கலையா அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸை காட்டுறப்ப தான் தெரியுது. ஓ, அந்த ஜாம்பி இவங்க தானா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. என்ன ரொம்ப நேரமாக உன்னையே பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இறங்கி போவாங்க. ஏன்னா நம்ம சாமுகி தோரமையை பார்த்து கீழே விழுவாங்கல்ல, அந்த சீன் தான் நடந்துட்டுருக்கு. அவங்க 2 பேரும் ஒன்றா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போவார்ல. இது ஒரு வீடியோவாக தான் இங்கே டேரக்டர் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த ஹீரோயினை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ சொல்லுவாங்க, யாரை செலக்ட் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்பிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வேணால் இவங்க 2 பேர்த்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி 2 பேர்த்தையும் கொண்டுட்டு வந்து காட்டுவான். அப்போ அந்த டைரக்டர் மேடம் சொல்கிறாங்க, இவங்க ரொமான்டிக்காக நடிப்பாங்க, இவங்க ஜாபி மாதிரி பண்ணுறாங்களே, இவங்க 2 பேர்த்துக்கும் செட் ஆகுமா? மேட்ச் ஆகும், கரெக்டு. பிங்க்கு பிளாக்கு ரெண்டும் சேர்ந்தா எப்படி பிரைட்டாக இருக்கும், அது மாதிரி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்கிற, இவங்க 2 பேர்த்துக்கும் கண்டிப்பாக செட் ஆகுமா அப்படின்னு சொல்கிறப்ப, நான் சொல்கிறத கேளு, ஜப்பானின் காதல் மன்னனும் கொரியாவின் அழகிய ராட்சசியும் எப்படி பேராகும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்ம சாமுகி பயந்துட்டு இருப்பாங்கல்ல, அழுதுட்டு. அதனால நம்ம ஜோ இங்கே டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. நல்ல வேலை இந்த ஒரு சைக்காட்டிஸ்டாக இருக்காங்க, இவங்கள பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, எந்த டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம எந்த டேப்லெட்டுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சாமுகி சொல்கிறாங்க, எனக்கு இப்போதைக்கு ஏதாவது டேப்லெட் இருந்தால் போதும், நான் அவசரமாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குதா, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் வந்துடுறாங்க. சாரி, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்காக தேங்க்ஸ், நான் உள்ளே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே உள்ளே போனதும் எனக்கு படப்படன்னு இருக்கு, அதுக்கு மட்டும் மாத்திரை எழுதி தர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜோவோ சொன்னதுக்கப்புறம் எந்த விஷயத்துக்காக படப்படன்னு இருக்கு நம்ம சைக்காட்டிஸ்ட் கேட்குறாங்க. அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணுமான்னு நம்ம சாமுகி கேட்க, டாக்டர் கேட்டால் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் சாமுகி மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, நான் சொல்கிறேன், உண்மையே சொல்லணுன்னா, நான் பதட்டப்படும் போதெல்லாம் நான் டோரேமியை பார்க்குறேன். அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நின்று கிண்டல் பண்ணுற மாதிரி, மார்க் பண்ணுற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. ஆரம்பத்தில் நான் டயர்டாக இருக்கனால தான் அப்படி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் அவளை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். நான் தான் ஏதோ தேவையில்லாமல் கற்பனை பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நாளுக்கு நாள் இது எனக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு எங்கே இருந்தாவது வந்துருவாளான்னு நான் பயத்திலே வாழ ஆரம்பிச்சிட்டேன். நான் பைத்தியம் ஆயிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஜோ கேட்குறாரு, உனக்கு பிடிக்க என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நின்றுட்டுருக்கா. நம்ம ஜோவும் ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அப்போ நம்ம ஜோ உள்ள நடந்தது நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சாமுகி சொல்லுவாங்க, ஒரு 7 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. என் அம்மா அப்பா 2 பேரும் அதில் இறந்துட்டாங்க. எனக்கு வேறு எதுவும் ஞாபகம் இல்லை. நம்ம சாமுகி ஆக்சிடென்ட் ஆகி இருந்தப்போ கூட அவங்க மாமா வீட்டு ஆளுங்க வந்து பார்த்தாங்க. இவ ஸ்கூல் முடிச்சு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டா, இவ செத்தாலும் எங்ககிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நம்ம ஜோ அங்கே நின்று கேட்டிருப்பாரு. இப்போ ஜோ சொல்கிறாரு, அவர் கொடுத்த மருந்து இப்போதைக்கு தான், நீங்கள் கொரியாவுக்கு போய் நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சாமுகியும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டாக்டர் தான் அப்படி சொன்னார், அவர் சொன்னதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன். அதுவும் இல்லாமல் இது ஏதோ ஸ்ட்ரெஸ்னால வந்த பிரச்சனை மாதிரி தெரியுது, ஏதோ பிரெயினுக்கு அடிபட்டிருந்தா இப்படி தான் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிரிச்சுட்டு உடனே போகிறாங்க. அப்போ நம்ம சாமுகி சொல்கிறாங்க, எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் பதிலுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இதான் நம்ம பார்க்குறது கடைசியாக இருக்கும், இனிமேல் நான் உங்களை பார்க்க விருப்பப்படல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் செஞ்சது என்னவோ டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான், ஆனால் என் வாழ்க்கையை பற்றி ரொம்ப நிறையாவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜோ சொல்கிறாங்க, டாக்டர் உங்களை ரெஸ்ட்டு தான் எடுக்க சொன்னாங்க, ஆனால் நீங்கள் இப்போ இந்த பெரிய ஈவெண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக போகணும், ஏன்னா இப்போ இருக்க வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்ச வாழ்க்கை, நான் அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜோவும், கண்டிப்பாக கொண்டாடுங்க, இது உங்களோட லைஃப், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சாமுகியும் அந்த பெரிய ஈவெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுமே அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறாங்க.
எல்லாமே பண்ணி குடுத்துட்டு நம்ம சாமுகி போய் பால்கனி மாரி ஒரு இடம் இருக்கு. அங்க நின்னுட்ருக்காங்க. அந்த சைட்ல பார்த்தா இன்னொருத்தர் நின்னுட்ருப்பாரு. யாருன்னு பார்த்தா நம்ம சாமுகிக்கு ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. கீழ உழுவ போம்போது நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லுவார்ல, அவரு தான் நின்னுட்ருப்பாரு. அப்ப அவன் சொல்றான், "உன்ன மறுபடியும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படின்ற மாரி சொல்றான். இவளுக்கு ஆனா அது புரியல. அவன் ஜாப்பனீஸ்ல பேசிட்டு இருக்கான். இவளும் ஆன்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன நீ தேங்க்ஸ் கூட சொல்ல தெரியாதா? உனக்கு ஹெல்ப் பண்ணனே" அப்படின்ற மாரி கத்துறான். ஒருவேளை இவன் ஃபோனை பார்த்துட்டு ஃபோட்டோ தான் கேட்கறானாட்டிருக்கு அப்படின்ற மாரி நினைச்சுக்கிறா. "ஓ! ஃபோட்டோ வேணுமா? கண்டிப்பா எடுத்து குடுக்குறேன்" அப்படின்ற மாரி போய் ஃபோட்டோ எடுத்து குடுத்துட்டு இருக்கா. ஒண்ணுமே அவனுக்கு புரியல. சாமுகி அடுத்த மூவிங் ஷூட்டுக்காக கிளம்புறாங்க. ஏர்போர்ட்ல அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கிஃப்ட், ஆட்டோகிராஃப் அது இதுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. இங்க அவங்க 2 பேரும் நம்ம டிரான்ஸ்லேட்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "நீங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நாங்க யூரோப், அமெரிக்கான்னு வெளிநாட்டுக்கெல்லாம் போவோம். கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜோவும் எவ்வளோ நாள் ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்றப்போ ஒரு 3லேருந்து 4 மாசம் ஆகும் அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு சொல்றாங்க. அப்போ ரொம்ப நாள் ஆக மாட்டிருக்கே அப்படின்னு ஜோ சொல்ல, வேற வேற கண்ட்ரில ஷூட் பண்றோம்ல, அதனால கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, "மிஸ்ஸஸ் ஷின் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க" அப்படின்னு சொல்றப்போ உடனே அவ ரெக்கமெண்ட் பண்ணாலா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. மிஸ்ஸஸ் ஷின்னும் வந்து எங்க அவங்க அப்படின்னு கேக்குறப்ப அவர் ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஜோவும் அவனோட அண்ணனும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அண்ணன் மாதிரியே பழக மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஷின்னுங்கிறவங்க நம்ம ஜோ ஆல்ரெடி எக்ஸ் லவராக இருப்பாங்க. அவங்க இப்போ அவங்க அண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருப்பாங்க. அவங்க அண்ணா சொல்கிறாங்க, "நீ ஏன் இந்த கான்ட்ராக்ட் ஒத்துக்கலையா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு இவங்க சொல்ல, "அப்படின்னா நல்லதாக தான் போச்சு. அது 2-3 மாதம் இழுக்கும். எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம், கண்டிப்பாக நீ வரணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது உனக்கும் ஷின்க்கும் கல்யாணமா?" அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. "ஆமாடா, கண்டிப்பா நீ முன்னாடியே வந்துடணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஷின்னும் வந்துடுறாங்க. "நான் வரதுக்கு ஒரு டாக்ஸி கூடவா புக் பண்ண முடியாது" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அப்ப மிஸ்ஸஸ் ஷின் சொல்றாங்க, "நீ கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கலின்னு நினைச்சேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஜோவும் சொல்றாங்க, "எனக்கு இப்போ ஒத்துக்கறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. அதனால நான் கண்டிப்பா அதை பண்ணலான்ட்டு இருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நல்லதா போச்சு" அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு, "உங்க அண்ணன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, பிடிச்சி அடிக்கலாம்னு நினைக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "தாராளமா அடிக்கலாம், ஆனா வலிக்காத மாதிரி அடிங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நம்ம ஜோவும். அப்ப அவங்க சொல்றாங்க, "தயவு செஞ்சு இந்த வேலையை ஒத்துக்கோ, அப்பதான் உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஜோவும் சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஜோ நடந்து வந்திருக்கையில அவங்க கார்ல போறாங்க. "டே மச்சான் பார்த்து போடா" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அண்ணன் தம்பி மாதிரியே இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இந்த டைரக்டர் 2 பேரும் வந்து ரொம்பவே நன்றி எங்க கூட ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஜோவும் "நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க டிரான்ஸ்லேட் பண்ண போற ஹீரோயின் ஹீரோ வந்திருக்காங்க, நீங்க அவங்கள மீட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்னு கேக்குறப்போ டோரேமி, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சாமுகி கீழே இறங்கி வராங்க. "அப்ப நீங்க ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கீங்களா" அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்க, இவர் அசந்து போய் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இப்ப நம்ம சாமுகி வந்து, "உங்களை மறுபடியும் மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கல" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நானும் உங்களுக்காக ஒர்க் பண்ண வருவேன் நானும் நினைச்சு பார்க்கல" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம சாமுகியும் ஜோவும் தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ஜோ கேட்க, "இப்ப இதை பத்தி பேச வேணாம், யாராவது கேட்டுருவாங்க, நம்ம பிரைவேட்டா மீட் பண்றப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம சாமுகி அங்க மீட்டிங்காக கூப்பிடுறாங்க. "மீட்டிங் ரெடி ஆயிடுச்சு வாங்க" அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவளும் போயிடுறா. அங்க போயிட்டு, "நீங்க நார்மலா பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ரைட்டர்ஸ்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, "உங்களுக்கு ட்ராவலிங் பண்ண பிடிக்குமா" அப்படின்னு கேட்குறாங்க. இவளும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா டக்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. அப்போ அமைதியாயிடுறாங்க. அப்பங்க டைரக்டருங்கெல்லாம், "சாரி மேடம், ரீடேக் பண்ணலாம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஒன்று எடுக்கிறாங்க. ஆனா அவனால் அது சொல்லவே முடியல, ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டே இருக்கா. அப்ப அந்த டைரக்டர், "சாமுகி மேடம், ஆர் யூ ஓகே, என்னாச்சு" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவ சாரி சாரின்னு ரீடேக் போயிட்டே இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. இது ஏதோ சரிப்பட்டு வராது போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. சரி நம்ம வேணா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வேற ஹீரோயின் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப, "நீ என்னமோ நல்லா இருப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க" அப்படின்னு சொன்ன, "தெரியாம சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க மேனேஜர் வந்து தண்ணி கொடுக்குறாங்க. "நான் ரொம்பவே சொதப்பிட்டேன்ல" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "ஆக்சுவலாக இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. சாமுகியே அப்படி ரீடேக் எடுத்துகிட்டே இருப்பாங்கன்னா அங்கேயும் இந்த டோரேமி வந்து நின்றுப்பா. அதனால இவங்க கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. இவனும் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை.
நம்ம ஜோவும் சாமுகியும் மீட் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறப்போ, "அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி டிவி வேலைக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி வந்தீங்க?" அப்படின்ற மாதிரி சாமுகி கோவமா கேட்குறாங்க. ஜோவும் உடனே டாப்பிக்கை மாத்தாதீங்க, டாக்டர் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, நம்ம சாமுகியும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்று நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொரியாவில் போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன். ஆனால் டாக்டர் இருந்துட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்க்க போனால் உங்கள் பிரெயினில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாமுகியே சொல்லுவாங்க, சைக்காட்டிஸ்ட் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவ சொல்கிறா, நான் எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டேன், மாந்திரீகமும் போய் பார்த்துட்டேன், ஏதாவது பேய்க்கு இது இருக்கான்னு, ஆனால் அதுக்கு எந்த வழியுமே இல்லை, டோரமியே அது எப்படியும் ஒழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸை சொல்லிட்டாங்க. அது மேலே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இது போதுமா இன்னும் வேணுமா, நீங்க இந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியில போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கும் உங்களை மறுபடியும் பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜோவும் சொல்ல, ப்ராஜெக்டை விட்டு வெளியில போய்க்கிறேன், ஆனா நான் வந்த காரணத்துக்காக மட்டும் சொல்றேன், உனக்காக மட்டும் வந்த நீ நினைச்சுக்காத. ஷின்னுக்கு அடுத்த மாசம் கல்யாணம், அதுவும் என் அண்ணா கூட, அதை பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த இதுக்கு ஓகே சொன்னேன், அதனாலதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஜோ. இப்போ நான் கிளம்புறேன், இனிமேல் நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஜோவும் போயிட்டு இருக்கப்ப நம்ம சாமுகியோட மேனேஜர் வந்து சொல்றாங்க, ஜோ சார், சாமுகி மேடம் வேற இந்த அப்பாயின்மெண்ட்ல இருந்து தூக்குறேன்னு சொல்றாங்க, கொஞ்சம் நீங்க பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரலன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றப்ப, சூப்பர் சார், அப்படி சொல்லுங்க, சாமுகி மேடம் இல்லைன்னா நானும் இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வேற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அவங்க அங்கே போகிறாங்க. அப்போ அந்த டைரக்டர் 2 பேரும் வந்து, நீங்கள் வந்து எங்கள் கூட டின்னர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 2 பேரும் பேசிகிட்டே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே நம்ம சாமுகி லிஃப்ட்டில் போகிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. லிஃப்ட் திறந்ததும் நம்ம தோரையுமே நிற்கிறாங்க. உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ சாமுகி சொல்கிறாங்க, இப்போல்லாம் நீ பேசக்கூட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்து நிற்கிறாங்க. நீ முட்டாள் அப்படின்ற மாதிரி தோரேமி கத்துறாங்க. சாமுகி, தயவு செஞ்சு முன்னாடி நிற்காத, இங்கிருந்து போ போ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்போ லிஃப்ட் திறந்தது. லிஃப்ட் திறந்து பார்த்ததும் எல்லாருமே ஏன் இவங்க இப்படி கத்துறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ சாமுகி எந்திரிச்சு, ஓ ஷிட், இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க, இதை எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு சிரிச்சுட்டே வெளியில வராங்க. என்ன டைரக்டர் மேடம், பயந்துட்டீங்களா? என்னை இந்த ஷூட்ல இருந்து ரிலீவ் பண்ணணும்னு சொன்னீங்களாமே, கவலைப்படாதீங்க, டோரேமியாட்ட வந்து நான் உங்களெல்லாம் ஒன்றும் பயப்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஜோசாரும் மேனேஜரும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அதை நம்ம சாமுகியும் பார்த்துருவாங்க. இவனும் பார்த்துட்டானா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, மேனேஜர் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள போய் ஒரு மாதிரி சோகமா டயர்டா லிஃப்ட்ல சாஞ்சு அப்படின்னு நின்னுக்குறாங்க. நம்ம ஜோ ஒரு மாதிரி ஃபீலிங்ல கிளம்பிடுறாரு. வீட்டில் ஜோ இருக்காரு. அப்போ கிம் ஒரு ஹெல்ப், எனக்கு இந்த புக் எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்றப்ப, நம்ம ஜோ புக் எடுத்து கொடுக்குறப்ப அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று கீழே விழுது. கிம் சொல்கிறாரு, அப்போல்லாம் ஒன்றா இருந்தீங்க, இப்போல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கீங்க, இந்த உயரமாக இருக்கிறவன் உங்கள் அண்ணன் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஜோவோட அப்பா 2 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மொதல் ஒய்ஃபுக்கு பிறந்தது அவனோட அண்ணன், இப்போ இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறதெல்லாம் கால கொடுமை அப்படின்னு கிம் பேசிகிட்டு இருக்க. வினோதமான விஷயத்த சொல்லவா, இந்த ஃபோட்டோ எடுத்ததே அண்ணனோட அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களாம் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவங்கடா, ஏன்டா இங்கே இருக்கீங்க? அப்போ ஜின்சா கூட கல்யாணத்துக்கு நீங்களாம் ஃபேமிலியாக போயிடுவீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கிம் சொல்கிறாரு, அவன் என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டா ஏதோ நான் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொன்னான், ஆனால் நான் வரலன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜோவு, நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நடத்துகிற மொதல் கல்யாணம் உன்னோட கல்யாணமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி எமோஷ்னலாக சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம சாமுகி ஜோவை மீட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு வர்றது நல்லா இருக்காது, அதனால தான் இங்கே வச்சு கூப்பிட்டேன், உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் இளமேறி போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜோ சொல்ல, இல்லை நான் தான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சாமுகியும் சொல்லிட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் உங்களோட வீக்னஸ் அப்படி சொன்னது தப்பு தானே, சாரி அப்படின்னு நம்ம சாமுகி சொல்ல, உங்களோட வீக்னஸ் எப்படி இருக்குன்னு ஜோ கேட்க, தோராமியை கேட்குறீங்களா? அது அப்பயோட போனதான் இன்னும் வரல, ஆனால் அப்பப்போ வர்றது கொஞ்சம் நல்லது தான், ஆனால் அப்படி வர்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஜோ சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு நடந்துட்டு இருக்காங்க. டோரேமியில் என்னோட இமேஜ் எப்பவுமே ஒரு ரஃப்பாக பயமாக தான் இருந்துச்சு, சரி இதை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொமான்டிக்காக ஒரு மூவி கிடச்சிச்சு. இப்போ டோரேமியெல்லாம் அதுவும் போயிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சாமுகிக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேனேஜர் தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஏன் என்னாச்சு? ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. சரி நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து ஜோ கிட்ட சொல்கிறாங்க.
அப்ப நம்ம சாமுகி சொல்றாங்க, "ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லேருந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க. ரொமான்டிக் ட்ரிப்போட ப்ரொடியூசர் கிட்ட இருந்து சைன் போட சொல்லி எனக்கு கான்ட்ராக்ட் வந்திருக்கு. என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. பிரமாதமான விஷயம். இப்பதான் நான் அத பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றப்ப, ஆனா அங்க போய் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நீங்க கொண்டாட்டமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றப்போ, "தொறாமை தொல்ல பண்றதுன்னு நெனச்சா நீங்க எப்படி இப்படி சொல்றீங்க? மொழி தெரியாத ஊர்ல நான் எப்படி போய் தனியா சமாளிப்பேன்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் உங்ககிட்ட இருந்து விலகணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனா நீங்க ஏன் இப்படி என்ன சேர்த்துக்கணும்னே பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப சொல்றா, "என்ன பத்தி நல்லா தெரிஞ்சவங்க என் கூட இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சுத்தி வளைச்சு பேசாம நேரா பேசுங்க அப்படின்னு சொல்றப்போ, உடனே கையெடுத்து கும்பிடுறா. "என்ன காப்பாத்துங்க. நீங்க என் கூட வந்தா நல்லாருக்கும். ப்ளீஸ்" அப்படின்ற மாரி கேட்குறா. "சரி வரேன். எனக்கும் எங்கேயாவது ஓடி ஒளியணும் போல தான் இருக்கு. வந்தா அப்படியே அரரவிய பார்த்த மாரி இருக்கும்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஓகேன்னு சொல்றாரு. நம்ம சாமுகியும் சந்தோஷமா இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.